வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி அம்மா மகள் தோட்டத்து பகுதியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவோட வளர்ப்பு முறையை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். இது விதையிலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் முழுமையாக அந்த கண்டென்ட் வீடியோவாக நான் பதிவு பண்ணி நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறமா இது கண்டிப்பாக இயற்கை முறையான மெத்தடில் தான் நான் சொல்லியிருப்பேன். என்ன மாதிரி உரங்கள் நம்ம தயாரித்து வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம உரங்கள் தயாரிக்கலாம் அப்படின்றதே நான் இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் காய்கறிகள் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்போ இந்த வளர்ப்பு முறை எப்படி நம்ம தொடங்கலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ட்ரேயில் நம்ம எடுத்து நம்ம செடிகளை வளர்த்து அதுக்கப்புறமா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த விதைகள் ஆரோக்கியமாக வளருது அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். அதே டைமில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம வளர்த்தா தான் அந்த செடி நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே டைமில் நல்ல ஈல்டும் கொடுக்கும். ஸோ அதுக்காக இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ட்ரே இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தனித்தனியாக சின்ன சின்ன தொட்டி இருந்துச்சோ இல்லை மக்கு இருந்துச்சுன்னா அதில் மண்கலவையை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அந்த மண்கலவையை பற்றி டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இப்போ நான் வெறும் கோகோபீட்டை மட்டும் வச்சு நான் ஃபஸ்ட்டு சீட்லிங் நான் பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஜெர்மி அப்படின்ற ஒரு விதை கடையில் கிடச்சிது. ஸோ அதை நான் வாங்கியிருக்கேன் நான். ஏன்னா என்கிட்ட இல்லை. ஸோ இந்த வர செடியிலேருந்து நான் அடுத்த விதையை நான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் கடையில் வாங்கினது ஒரு 5 இது நான் பிளான் பண்ண போகிறேன். வெறும் கோகோபீட்டை மட்டும் வச்சு நான் இதை நான் இப்போது விதைக்க போகிறேன். ஸோ 5 செடியிலேருந்து நம்மளுக்கு ஒரு 2 செடி ஆரோக்கியமாக வளர்ந்தாலும் நம்ம அதுலேருந்து நிறையா வெண்டைக்காய் ஈல்டு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆழமாக இது பண்ணாமல் ஒரு இன்ச் அளவுக்கு கொஞ்சம் இந்த விதை மறையிற அளவுக்கு நம்ம இந்த விதையை போட்டு ஊண்டி வச்சிடலாம். ஊண்டி வச்சதுக்கப்புறமா நம்ம மக்கில் இருந்தோ இல்லைனா டைரெக்டாக கப்பில் இருந்தோ நம்ம தண்ணியை பலன்னு ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த விதை வெளியே வராமல் இருக்கும். இல்லைனா நீங்கள் ரொம்ப அப்படி தண்ணி எடுத்து அப்படி மோந்து ஊற்றிட்டிங்கன்னா அந்த விதை எல்லாமே வெளியே வந்துடும். அப்போ ஒழுங்காக வளராது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க. இல்லைனா தண்ணியை கையில் எடுத்து இப்படி சும்மா லைட்டாக தெளித்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் ஆயிடுச்சு. 7 நாளில் விதைகள்லேருந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு செடி முளைச்சிருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம பெரிய தொட்டியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஆர்கானிக்கான முறையில் எல்லா காய்கறியும் நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் செடியை நம்ம வளர்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வாரத்தில் ஒரு வேளைக்கு நம்மளுக்கு வெண்டைக்காய் கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக ஈல்டு எடுக்கலாம். ஸோ வெண்டைக்காய் செடிக்கு நிறைய சூரிய வெளிச்சம் தேவைப்படும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி நீங்கள் செடியை வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக செடி வளரும். அதே மாதிரி வெண்டைக்காய் செடிக்கு அதிகமான அளவு தண்ணீர் தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக 2 வேளைக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. காலையிலையும் சரி இல்லைன்னா ஈவினிங்கும் சரி 2 வேளையும் நல்லா தண்ணி ஊற்றுங்க. இந்த வெண்டைக்காய் வளர்ப்பு முறை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம வீட்டிலே இருக்கிற ஹோம்மேட் பெஸ்டிசைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அரிசி கழுவின தண்ணி இருக்குது பாருங்கள். அந்த அரிசி கழுவின தண்ணியை நான் டெய்லியும் ஊற்றுவேன். அதில் இருக்கிற சத்துக்களை இந்த செடி கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வாரத்தில் ஒரு வாட்டி அந்த பூச்சி அதுக்கப்புறமேட்டு இப்போ பாருங்கள் 30 நாளில் மொட்டு விட்டுருக்கு. ஸோ அந்த மொட்டெல்லாம் உதிராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேப்பம் புண்ணாக்கு ஒரு பிடி அளவு நான் சேர்ப்பேன். அது 15 நாளைக்கு ஒரு வாட்டி நான் சேர்த்துப்பேன். இந்த வேப்ப எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவு 5 ml இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு மூடி நம்ம 1 லிட்டர் தண்ணியில் ஊற்றி அதை நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த பூச்சியெலாம் தடுத்துரும். ஸோ இந்த 30 நாளில் பார்த்திங்கன்னா அழகாக மொட்டுகள்லாம் வந்திருக்கு. அப்புறம் அதுலேருந்து பூ வரும். அந்த பூ காஞ்சதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அதுலேருந்து வெண்டைக்காய் முளைக்க தொடங்கும். ஸோ பாருங்கள் அழகாக பூ சூப்பரான ஒரு கலரில் அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள், எல்லோ கலரில். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது.
இப்போ நம்ம தரையில் வளர்க்குறதுக்கும் அதே டைமில் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கும் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்து செடியெலாம் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து வளர்க்கணும். ஏன்னா நம்ம சத்துக்கள் வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே சத்து வந்து தானாக வந்து செடியே வந்து எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம அந்த செடிகளை வந்து பாதுகாத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம பாதுகாத்தோன்னா கண்டிப்பாக வந்து நிறையவே ஈல்டு எடுக்கலாம். உங்களுக்கு வெண்டைக்காய் வந்து சின்ன வயசுலேயே வந்து சொல்லுவாங்க, வெண்டைக்காய் சாப்பிட்டா வந்து மூளைக்கான வளர்ச்சி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதிரி வெண்டைக்காய் செடியை நம்ம வீட்டிலே வளர்த்து அதே மாதிரி ஆர்கானிக்காக நம்ம சாப்பிட்ற சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கொப்புலேருந்து வந்து நம்மளுக்கு இப்போ வந்து பூ வந்து பூத்துருக்கு. அது அழகாக பூ பூத்து அது காஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வெண்டைக்காவாக வரும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செடி தான் இருக்கும். இந்த 2 செடியிலே வந்து எவ்வளோ வெண்டைக்காய் வந்து வருதுன்னு பார்க்கலாம். எல்லா இதுலேயும் அழகாக வந்து மொட்டுகள் வந்து வந்திருக்கு. இந்த பூக்களை வந்து இந்த மாதிரி சிறு சிறு எறும்புகள்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் வந்து நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி வந்து அந்த வேப்ப எண்ணெயை வந்து நம்ம தெளித்து விடணும் அப்படின்றது சொல்கிறதுக்கு காரணம். அப்போ தான் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும். நீங்கள் அந்த நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே அடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இலைகளை திருப்பிட்டு வந்து அடிங்க. ஏன்னா இலைகள் பின்னாடி வந்து நிறைய பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இலைகளை வந்து திருப்பியும் முன்னாடி பின்னாடியே திருப்பி வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்போனா தான் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் செடி. இப்போ பாருங்கள், அந்த பூலேருந்து இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது இன்னும் வந்து நல்லா வளரணும். ஒரு 2, 3 இன்ச் அளவுக்கு வந்து வளரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து விட்டுறணும் நம்ம. இப்போ பாருங்கள், இதில் வந்து பூவெல்லாம் காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த பூ காஞ்சது உடனே வந்து நம்மளுக்கு வெண்டைக்காய் வரும். இப்போ பாருங்கள், ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து இந்த வெண்டைக்காய் வந்து வளர்ந்துருக்கு. பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நல்லா பிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவும் வந்து முத்த விட்டுறக்கூடாது. கரெக்டான வந்து ஷேப்பு, கரெக்டான சைஸ் வந்தோடனே நம்ம வந்து பறிச்சிடணும். இது எங்களோட முதல் ஹார்வெஸ்ட்டுன்றனால வந்து எங்களுக்கு கம்மியாக தான் வந்து ஹார்வெஸ்ட் கிடச்சிருந்தது, வெண்டைக்காய் கிடச்சிருந்தது. இது வந்து 2வது ஹார்வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 kg அளவுக்கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் கிடச்சிது. உரங்கள் வந்து ஆரோக்கியமாக வந்து ஆர்கானிக் முறையில் உரங்கள் தேவைன்னா வந்து நம்ம காய்கறிலாம் வந்து நம்ம வேஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பாக. அந்த வேஸ்ட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் மண்ணில் வந்து கொஞ்ச நாள் புதைச்சி வச்சுட்டு அதை வந்து டீகம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மணலை வந்து நம்ம எடுத்து இந்த செடிக்கு வந்து உரமாக வந்து நம்ம போடலாம். அந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்துட்டு நீங்கள் அதை டெய்லி ஊற்றுனீங்கனாலே போதுமான அளவுக்கு சத்து வந்து இந்த செடிக்கு வந்து சேரும். இப்போ இந்த ஒரு வெண்டைக்காய் வந்து நான் வந்து விதைக்காக நான் விட்டுட்டேன், நான் செடியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வெண்டைக்காய் விதையை வந்து நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். ஒரு 3 இன்ச் அளவுக்கு வந்து நல்லா பெருசாக வந்துருச்சு. இப்போ வந்து அறுவடை செஞ்சிடலாம். 60 நாள் கரெக்டாக ஆயிடுச்சு. 60 நாளில் வந்து நம்மளுக்கு அழகான வெண்டைக்காய் வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். எவ்வளோ பிஞ்சாக அருமையாக இருக்குன்னு பாருங்கள். ஆர்கானிக்கான வெண்டைக்காய் வந்து நம்ம வீட்டிலே வந்து முறையான மெத்தடில் நம்ம வளர்த்து நம்ம இப்போ எடுத்திருக்கோம். எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டு டைமில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வெண்டைக்காய் கிடைக்காது. அதுக்கப்புறம் வளர வளர கொஞ்ச நாள் ஆக ஆக நம்மளுக்கு 2வது ஹார்வெஸ்டிங்கில் வந்து நம்மளுக்கு நிறைய வெண்டைக்காய் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம வந்து காய வச்சுருந்தோம்ல விதைக்காக, அதையும் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அது விதையை வந்து நம்ம காஞ்சோடனே எடுத்துடணும்.
ஒவ்வொரு விதையும் வந்து பொக்கிஷம் மாதிரி, அதனால் நம்ம பாதுகாப்பாக வந்து இந்த விதைகளை நம்ம வந்து வச்சுருக்கணும். என்ன நண்பர்களே, வெண்டைக்காய் வளர்ப்பு முறை அதுவும் மாடி தோட்டத்தில் வந்து எப்படி பண்ணலாம், ஒரே ஒரு க்ரோ பேக்கை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வெண்டைக்காய் செடியை வளர்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.